ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்திரிக்காய் பச்சடி வைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் இது எப்படி ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா, குக்கரில் தான் கத்திரிக்காய் பச்சடி இதை வைக்க போகிறேன். இதுக்கு ஆயில் ஊற்றிட்டு இது கூட கடுகு, அப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஜீரகம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூட மஞ்சள்தூளும் மிளகா பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்னென்ன இதில் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, வெங்காயம், பச்சை மிளகா இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது தக்காளி கொஞ்சமாக ஒரு 2 தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் இது என்ன பவுடர் அப்படின்னா, வெள்ளை எள் இருக்கு இல்லையா, அதுவும் வேர்க்கடலையும் ரெண்டையும் நல்லா அரைச்சி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா புளிப்பு தன்மையாக இருக்கிறதுக்காண்டி நம்ம புளியை நல்லா கரைச்சி அதோட தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இனிப்புக்காண்டி சீனி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். குக்கரில் நான் 3 விசில் வச்சேன். 3 விசில் வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது நீங்கள் நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போனா தான் நல்லா மசிஞ்சு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.